வணக்கம் நண்பர்களே. 2026 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி மேச ராசிக்கான பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் அப்படிங்கிறது அவ்வளோவா சரியில்லை. குறிப்பாக இந்த மாத கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாகவே இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்லேயே வேலை செய்யவும் செய்யுது. அது தவிர இந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. சுப கிரகங்கள் சுபத்தன்மையோடு வேலை செய்யுது, அசுப கிரகங்கள் முழு அசுப பலத்தோடு வேலை செய்யுது. அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பொதுவான வகையில் கொஞ்சம் ஒரு சுணக்கமான மாதமாக தான் இருக்கும். குறிப்பாக எதிரும் புதிருமான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ரெண்டு தரப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு தரப்பினருமே தன்னுடைய நியாயத்தை வாதிட்டுட்டே இருப்பாங்க. சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது தவிர உடல்நல விஷயங்கள் அப்படிங்கிறதுலையும் பொதுவான வகையில் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை என்னடா உடம்பு இப்படி படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கும். இப்போது பிரிஸ்காலாம் இருக்க முடியாது, ஏதோ ஒரு தொந்தரவுகள் வேலை செய்ய விடாமல் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உடல்நல விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அது தவிர இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிரகணம் வேற வருது. இந்த வருட கிரகணம் கண்டிப்பாக கிரகண பாதிப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவும் போடுறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கிரகண அமைப்புகள் இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது கிரக நிலைகள் பெருசாக எதுலேயும் சப்போர்ட் பண்ணலை. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது போக சீதோஷ்ண அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். இயற்கை சீற்றங்களே பார்த்திங்கன்னா அந்த புயல் அடிக்கிறது அல்லது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள், ஆஸ்மா தொந்தரவுகள் போன்ற விஷயங்கள், அது போக சூறாவளி காற்று, புயல் காற்று, காற்றினால் ஏற்படக்கூடிய அந்த நெருப்பு அபாயம், கடலோர பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய காற்று மண்டலங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாமே இந்த காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். ஸோ அது சார்ந்த இடங்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அப்புறம் மேசராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேசராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஒரே ராசியில் சஞ்சாரம் செய்கிறாங்க. மற்ற கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறதும் பெரும்பாலும் மறைவு ஸ்தானங்களே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் மேசராசி அப்படிங்கிற இந்த மாதம் இயங்குது. எல்லாத்துலேயுமே ஒரு அவசரத்தனம் அப்படிங்கிறது இருக்கும். கோபம் திடீர்னு சுறுசுறுன்னு தலைக்கு மேலே ஏறும். தேவையில்லாமல் வார்த்தைகளை விட வேண்டியதாக இருக்கும். ஆல்ரெடி இந்த மாதிரியான பிரச்சனைகளை சமீப காலத்தில் மேசராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்னென்னா, முன்னாடியெல்லாம் வந்து ஆக்ஷனில் இறங்கிடுவீங்க. பட் இப்போ வந்து அந்த கோபம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே எரிமலை போல் குமுறிக்கிட்டே இருக்கும். அதை வெளிப்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடையே உள்ளுக்குள்ளே டென்ஷனோடு இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால் மேசராசிக்காரங்க கொஞ்சம் அமைதியாக டீல் பண்ண முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே ஆசுவாசப்படுத்தக்கூடிய நிலையை பார்த்துக்கங்க. ஆனால் கிரகங்கள் ஏற்கு மாறாக இருக்கிறதுனால டென்ஷன் தரக்கூடிய, குடைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா என்னதான் பார்த்து செஞ்சாலும், மற்றவங்களும் கொஞ்சம் அனுசரணையாகவே வந்தாலும் கூட என்னடா இப்படியே இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் தான் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஓவராக எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் கை கலக்கமாக, அமைதியாக, அளவாக செயல்படுத்துங்க. எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். ஏதாவது புதுசாக ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும், இப்படியே இருந்தால் எப்படி, நம்மளும் அடுத்த நிலைகளுக்கு போகணும் அப்படின்னலாம் மைண்ட் செட் அதிகமாக வேலை செய்யும். அதுக்கான முயற்சிகள்லாம் இறங்குவீங்க. அது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவும் வேலை செய்யும். பட் எடுத்தவங்க ஒருத்தனை எதையும் டீல் பண்ணாதீங்க. பொறுமையாக அமைதியாக டீல் பண்ணுங்கள். அந்த குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் ஏற்குமாறாகவே இருக்குது. குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். அதனால் குடும்ப வாழ்க்கை, குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாகவே செயல்படுங்க. எல்லாமே நமக்கு ஃபேவராக எல்லா டைம்லும் நடக்காது. சில நேரங்களில், சில காலங்களில் நம்ம சில விஷயங்களுக்காக அனுசரித்து போக வேண்டியதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போதைக்கு மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது. குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் ஒன்றா இருப்பாங்க. நம்மளுடைய தனிப்பட்ட
விஷயம் அப்படின்னு வரும்போது அதை ஒத்துழைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சில பார்ஷியலான அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் செயல்பட்டு இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பெருசு கொடுத்தாம இருந்தீங்கன்னா ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் நிதானமாக அகலக்கால் வைக்காமல் செயல்பட்டீங்கன்னா சாதகமான அமைப்புகள் இருக்கும். பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பெரும்பாலும் பட்டுப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் சமாளிச்சுக்குவீங்க. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போகவே செய்யும். பட் இருந்தாலும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் அனுசரித்து போகக்கூடிய வகையிலேயே இருக்குது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். பட் கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும். பேச்சுவார்த்தைகள் நிதானம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உடன்பிறப்புகள் வகையில் பழைய பிரச்சனை, சங்கடங்கள் எல்லாம் கிளறாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பழைய பிரச்சனைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது முடிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். ஸோ உடன்பிறப்புகள் வகையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஆனால் அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமாகவே இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணிக்கோங்க. அந்த திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் அளவான நிலைகளே செயல்படுது. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கண்டிப்பாக கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கவே செய்யும். நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் பட்டுப்படாமல் தான் செயல்பட்டுக்கிட்டு வருவாங்க. வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் சுணக்கமான நிலை, மந்தமான நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். எதையுமே டைமுக்கு கரெக்டாக எதிர்பார்க்க முடியாது. எல்லாத்தையுமே கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சைடில் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அவங்க சைடில் அவங்களுக்கு சில ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இங்கே யார் சரி யார் தவறு அப்படின்னாலும் ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லா விஷயம் சமாளிச்சுக்கலாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பரவாயில்ல. மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் மலைச்சல் டென்ஷன்கள் அதிகமாகவே இருக்கும். குழந்தைகள் சில விஷயங்களை கொஞ்சம் அடம் பிடிக்கவே செய்வாங்க. குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மாதத்தின் முற்பகுதிகள் எல்லாமே ஓகே தான். உங்களுக்கு பெரும்பளவில் சாதகமாகவும் மனசுக்கு சந்தோஷம், அமைதி தரக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகள் பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே எல்லாம் ஆப்போசிட்டாக போகும். அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவில் எதையும் எதிர்பார்க்க முடியாது. வழக்கமான விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் கலகலப்பான விஷயங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். அதனால் இதெல்லாம் பெரிய அளவில் தொந்தரவு இல்லாமல் சமாளிச்சுக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் சிறப்பாகவே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் மேசராசியினுடைய அமைப்பு அவசர நிலைகளையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் மாணவர்கள் கூட இருக்கிறவங்ககிட்டலாம் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா மற்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாளிச்சுக்கலாம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி கல்வி வித்தைகளுக்கான விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளே வேலை செய்து குறிப்பாக இந்த மாதம் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குழப்பங்கள், அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். நிதானமாக செயல்படுங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை. நெருப்பு மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகரிக்கும். மேசராசிக்காரங்க இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான அமைப்புகள் தான். பட் ஸ்டில் இங்கேயும் பார்த்திங்கன்னா அவசரப்படக்கூடிய நிலைகள் என்பது இருக்குது. குறிப்பாக வேலை செய்யக்கூடியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. அவங்களே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஸோ நார்மலாக வேலை செய்யும் பொழுதே அவங்களுக்கு ஒரு விதமான எரிச்சல், கோபம் போன்ற விஷயங்கள்லாம் வரும். ஸோ தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. மற்றபடி எல்லாமே வழக்கமான அமைப்புகளாக தான் இருக்குது. அதிலெல்லாம் பெருசாக அந்த தொந்தரவுகள் இல்லை. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகளில் இருக்குது. பட் இது சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வேலை செய்யும். வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தால் வழக்கமான விஷயங்கள் பெருசாக எந்த இதுவும் இருக்காது. பொறுமையாக டீல் பண்ணிக்கலாம். ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அளவான நிலைகளில் வேலை செய்து கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. பட் இருந்தாலும் விரைச்சினி நடந்துட்டு இருக்கிறதுனால வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சொத்து சுகங்கள், வாகன விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான நிலைகளே இருக்குது. சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இந்த சொத்து பிரச்சனைகளில் வந்து போகலாம். ஆனாலும் எப்படியும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்குது. ஸோ சொத்து சுகங்கள் வகையில் வாகன விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான அமைப்புகளை பார்த்துக்கிட்டு வருவீங்க. ஓவராலாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் கோபம், அவசரம், டென்ஷன் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக வேலை செய்து அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுசரித்து வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.